வணக்கம் என்னாரை நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே, அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள். இல்லைடா மாமா கையை ஆட்டி ஆட்டி காட்டுறாருன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி நான் வந்து புது வாட்ச் கட்டியிருக்கேன், அதனால் உங்கள் முன்னால் காட்டிட்டு வீடியோவை ஆரம்பிக்கிறேன். போட்டிருக்க சட்டையும் புது சட்டை. எனது அருமை சகோதரி, உங்களுக்கும் தெரிஞ்சவங்க எங்களுக்கும் தெரிஞ்சவங்க, எங்களுக்கு நிறைய வகையில் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அன்பு உள்ளம் எனக்காக கிறிஸ்துமஸுக்கு சந்தோஷமாக கொண்டாடுங்கன்னு சொல்லி ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் பேண்ட்டு போட்டிருக்கேன், சட்டை போட்டிருக்கேன், அப்புறமா ஷார்ட்ஸ் ரீல்ஸில் போட்டு காட்டுறேன். ரெண்டாவது, கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கும், எனது அருமை மாப்பிள்ளைகளுக்கும், என் தங்கச்சிமார்களுக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இயேசு போல பொறுமையாக வாழுங்கள். என்றுமே வந்து உங்களுக்கு நல்ல வழியாக இயேசு கொடுப்பாரு, செல்வ செழிப்பை கொடுப்பாரு. பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் வாழ்க்கைனா பிரச்சனை வரத்தான் செய்யும். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அடுத்து 2026 புது வருஷம் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். என்னதான் எதிரிகள் இருந்தாலும், உறவாடி கெடுத்தாலும், பகையாளிகள் இருந்தாலும் எதையுமே கண்டுக்கிறாதீங்க. எதையுமே கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்ங்கிற பாணியில் யார் என்ன உங்கள்கிட்ட வந்து யாரை பற்றி யாருக்கிட்ட பட்டனை போட்டாலோ, இல்லை எந்த ஒரு இது கிடைச்சாலுமோ, தகவல் கிடைச்சாலுமோ, சம்மந்தப்பட்டவங்கள்ட்டையோ இல்லை என்கிட்டையோ கேட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த சுமிதான், இது உண்மைதானா பொய் தானான்னு சொல்லி விசாரிச்சுட்டு எந்த நடவடிக்கையும் எடுங்க அப்படிங்கிறத ஒரு மேற்கோள் காட்டிட்டு போகிறேன் வீடியோக்குள்ளே. ஏன்னா இந்த கொலை மிரட்டல் நேற்று சுமிக்கு வந்ததுக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து அதில் கோர்த்து விட்டு பட்டனை போட்டு விட்டு இவங்க சொல்லி தான் இந்த கொலை மிரட்டல் நடந்திருக்குங்கிற மாதிரியும் பல விஷயங்களும் என் காதுக்கு வருது. ஆனால் இதை எதையுமே நான் நம்ப தயாராக இல்லை. அந்தளவுக்கு யார் வந்து லோக்கலாக இறங்கி போகிற ஆளுகளும் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு நல்ல மனசு இருக்குது. இதெல்லாம் ஒரு மீடியா வலைதளத்தில் 4 பேர் 4 விஷயங்கள் வந்து உங்கள் காதுக்கும் கொண்டு வந்து சேர்க்கலாம். அதே மாதிரி சுமியும் உங்களுக்கு வந்து எதிரியாக்கி விடலாம். அந்த இதெல்லாம் வந்து தாண்டி உண்மை என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்குங்கிறத யாராவது ஒரு மீடியேட்டர் மூலமாக, ஒரு நடுநிலையாளர் மூலியமாக, அந்த நடுநிலையாளர் நானாக கூட இருக்கலாம். ஏன்னா என் பொண்டாட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் என்கிட்ட தான் கேட்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, இது இப்படி பேசுனாங்களா வச்சாங்களா, நீங்கள் இதை கண்டிப்பீங்களா கண்டிக்க மாட்டீங்களாங்கிறத என்கிட்ட கலந்துக்கங்க. இப்போ நேற்று நடந்த விஷயங்கள் சாதாரண விஷயங்கள் கிடையாது. இதை வந்து வலைதளங்கிறத தாண்டி கொலைத்தளமாக மாறிடும் போல். ஒரு ஆளை கொலை மிரட்டல் விடுறதுங்கிறது சும்மா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கேட்டால் வந்து என்னென்ன எனக்கு நியூஸ் வருதுன்னா, ஒரு சில பேர் தூண்டி விட்டு தான் சுமியோட நம்பரை கொடுத்து இந்த மாதிரி நீ பேசு, நாங்கள் உன் பின்னாடி இருக்கிறோம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி உசுப்பேற்றி விட்டு யாரோ ஒரு ஆள் மூலியமாக இந்த தகவல்லாம் நடந்திருக்கு. இதை நான் வந்து சும்மா விட போகிறது கிடையாது. யாராக இருந்தாலும் ஒருத்தவங்களும் ஒரு பெண்ணை வந்து அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ஆணை எதிர்க்கலாம், ஆம்பளைக்கு ஆம்பளை நேருக்கு நேர் 1 to 1 மோதலாம். அதை விட்டுட்டு ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் உன் வீரத்தை காட்டி நான் உன்னை அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்லி ஃபோனில் மிரட்டுறது மிகவும் அநாகரிகமான செயல். இந்த விஷயத்தை நான் சும்மா விட போகிறதே கிடையாது. இப்போ அது சம்மந்தமாக தான் வந்து சரி சுமியை கூட்டிகிட்டு சைபர் கிரைம் போய் இது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இது இப்படி நம்பரில் வந்து இந்த மாதிரி மிரட்டல் விடுக்கிறாங்க, என்னான்னு எங்களுக்கு வந்து இதுக்கு நடவடிக்கை எடுங்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன். ஆனால் நேற்று நைட்டு திருப்பியும் 1:30 மணிக்கு மேலே திருப்பி 2 நம்பருமே பெர்சனல் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கும் மிரட்டல். அதே மாதிரி இன்னொரு நம்பர் பப்ளிக் நம்பர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அதுக்கும் மிரட்டல். 2 நம்பருக்குமே மிரட்டலை விடுத்து 1:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் நைட்டு பூரா செல்லை டூ நாட் டிஸ்டர்ப்லையும் போடலை. எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் கிளம்பி உடனே வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு மனசே கேட்கலை. சூர்யாவும் சொன்னேன், நீங்கள் கிளம்பி கூட போப்பா, நீ அவள் கூட இருந்து நைட்டு பூரா பார்த்துட்டு காலையில் கூட நீ வா அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் இல்லை இருக்கட்டும், அவங்க சித்தி வீடு பக்கத்தில் தான் இருக்குது. உடனே அவங்க சித்தி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தவங்களை அங்கேருந்து வர சொல்லி இவங்களை கூட்டு போய் அவங்க நைட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணியிருப்பாங்க போல். இப்போ நான் வந்து பார்க்குறேன், எங்கள் ஆளை காணோம். இப்போயுமே 2 தடவை ஃபோன் பண்ணி எடுக்கலை. ரெண்டாவது, இந்த விஷயத்தை வந்து நான் சாதாரணமாக விட போகிறதாவே இல்லை. ஏன்னா இப்படி வந்து ஒரு தனியாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட இப்படி வந்து ஒரு வீண் தகராறு பண்ணி பிரச்சனைகளை வளர்த்துக்கிட்டே போனால் நாளைக்கு வந்து அவங்க நிம்மதி கெட்டு போயிடும். அதுக்கு தான் நான் படித்து சொல்கிறேன், ஒரு பாதுகாப்பான இடத்துல போய் இரு. இப்போதைக்கு வீடு பிடிக்கிற வரைக்குமாவது இது உனக்கு பாதுகாப்பு கிடையாது. என்ன தான் அக்கம் பக்கத்தில் வீடு இருந்தாலும் எங்கள் வீட்டில் என்ன தான் கத்தி கூப்பாடு போட்டு சண்டை போட்டாலும் யார் வந்து என்னான்னு கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா அந்த ஏரியாவில் அப்படி எல்லாருமே இருக்கிறாங்க. ரெண்டாவது, உனக்கு பாதுகாப்பு இங்கே 100க்கு 100 கிடையாது. ஒன்று சூர்யா கூப்பிட்டா மாதிரி சூர்யா கூட வந்து அங்கே இருக்கவா. நான் கூட வந்து அவள் என்ன சொன்னான் நேற்று, அவளுடைய பெருந்தன்மையான மனசை காட்டினான்.
எப்போ ஒன்று திலீப்பாவை நான் அங்கேருந்து அனுப்பி வைக்கிறேன், இல்லை கோகுல் திலீப்பா 2 பேருமே வரட்டும், உன் கூட வச்சுக்க. நாளைக்கு காலையில் வரைக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா நான் கூட கிளம்பி வர்றேன். சூர்யா சொன்ன வார்த்தை, நீயே நான் சிக்கா 3 பேரும் கூட கிளம்பி சைபர் கிரைமுக்கு போவோம். என்னங்கிறத வந்து போய் அந்த நபர், குறிப்பிட்ட நபர் யார், உனக்கு மிரட்டல் விட்ட நபர் யாருங்கிறத ஒரு கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுத்து, ஏன்னா இப்படியே போனால் உனக்கு பாதுகாப்பு கிடையாது. நீ இப்போ உட்காந்து லைவ் போட்டுக்கிட்டு இருக்க, இப்போ நான் உட்காந்து லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன். யாராவது வந்து தேவையில்லாமல் வம்புழுக்கலாம், பிரச்சனைகளை வளர்க்கலாம். நாளே யோசிக்கணும் ஒரு விஷயம்னா. ஏன்னா எதிரிகள் உருவாக நம்ம தான் பாதுகாத்துக்கிறணும், அவேர்னஸ் கொடுத்துக்கிறணும். ஒன்று அவங்க கேட்பாங்க, ஏங்க உங்களுக்கு ஏற்கனவே மிரட்டல் வந்திருக்கு, ஏற்கனவே உங்களை அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்னு சொல்லி உங்களை இது பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உடனே கிளம்பி எங்கள்கிட்ட வந்து சைபர் கிரைமில் ஒரு தகவல் கொடுத்துருக்கணும். கொடுத்து இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்குங்க, இவங்க உங்கள் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணாமல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்தால் என்ன பிரயோஜனம்னு சொல்லி கேட்பாங்கல்ல. நம்ம தான் நம்ம புத்தியை வந்து கடை கொடுக்காமல் வேலை பார்க்க வைக்கணும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உனக்கு பாதுகாப்பு இல்லை. நீ இருக்கிற இடம் இப்போ எங்கள் அம்மா வீடுன்னா, இப்போ நான் பகலில் பூரா இருக்கேன், பகலில் ஆள் நடமாட்டம் இருக்கும். சாயங்காலம் லைவை போடுறேன், 7 மணிக்கு மேலே நான் கிளம்பி போயிடுறேன். 10 மணி லைவு எத்தனையோ எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு இங்கே வந்து போடுறதுக்கு. நான் வந்து போட்டேன்னா இல்லை. காரணம் என்ன, நைட் நேரம் எனக்கு சேஃப்டி இல்லை, தனியாக இருக்கக்கூடாது, துணையோடு இருக்கணுங்கிறது எனக்கு வந்து ஒரு மைண்டில் உள்ள ஒரு எண்ணம். அதனால தான் நான் சூர்யா கூட இருக்கேன். நீ வந்து பெத்த பிள்ளைங்க இருக்காங்க, பேரே இருக்கான், அங்கே 2 மயங்க இருக்காங்க. வீடு பிடிக்கிற வரைக்கும் போய் உன் பாதுகாப்புக்காக நீ அங்கே இருந்துட்டு, அதுக்கப்புறமா நான் வீடை பிடிச்சதுக்கப்புறம் உன்னை கூப்பிட்றேன், வா தாராளமாக வந்து இரு. இதில் இன்னொரு விஷயம் எனக்கு இப்போ என்ன இடிக்குதுன்னு சொல்லவா, இவளுக்கு வீடு பிடிச்சி கொடுக்குறதுனா பெரிய மேட்டரே கிடையாது. இவன் என்ன சொல்கிறா சுமிங்கிறவ, எனக்கு தனியாக வீடு பிடிச்சி கொடுங்க, நானாக இருந்துக்கிறேன், என்னால் சிங்கிளாக வாழ முடியும். இப்போ 5 நாளாக இருந்தால் உங்கள் அம்மா வீட்டில் நான் வாழலையா, இதே மாதிரி இப்போ வரைக்கும் கூட அச்சு வரலை. பெத்த பிள்ளை கூட தாய் மேலே அந்த பாண்டிச்சேரிக்கு போனதுலேருந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு சொந்த அம்மாவை பெத்த தாயை பார்க்குறதுக்கு இப்போ வரைக்கும் வரல. இதில் நீ தனி கொடுத்தனம் போய் தனியாக இருந்தேன்னா உனக்கு நாளைக்கு உன்னுடைய எதிரிகள் உன்னை இப்படி இந்த ஃபோனில் பயமுறுத்தினவுடனே நீ விட்டடிச்சான் ஓட்டம்னு சொல்லி கிளம்பி பெரியார் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிற. குமரேசனை வந்து காவலுக்கு கூப்பிட்ற, அவனுக்கு குடும்பம் இல்லையா, அவனுக்கு பிள்ளை குட்டி இல்லையா, அவன் முண்டாட்டி ஏற்கனவே ஒரு சந்தேக பேர் வழி. அப்போ அவங்க வந்து உன்னையவும் சுமியவும் சேர்த்து குமரேசனையும் சேர்த்து வச்சு தப்பாக பேச மாட்டாங்களா? அதுக்கு எதுக்கு நீ வழிவகுக்கிற? என்ன தான் நீ வந்து தம்பின்னாலும் அவங்க மைண்டில் எப்படி ஓடும்? 2வது, உன்னால் தனியாக போய் இருக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா ஒரு குடும்பம் இருக்குது. ஏன் நான் வரமாட்டேன்னா என் மேலே அவளுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் என்ன தான் வந்து சூர்யா கூட இருந்தாலும் உனக்கு ஒரு வீடு வாசலை வாங்கி கொடுத்துட்டு அவளுக்கு ஒரு வீடு வாசலை வாங்கி செட்டில் பண்ணிவிட்டு எல்லாரையும் பாதுகாக்கணுங்கிறது தான் என் நினப்பு. ஆனால் எல்லாத்துலேயும் மண்ணள்ளி போடுற மாதிரி சொல்கிற வார்த்தைகளையும் கேட்குறதில்ல, பேசுகிற பேச்சையும் காதில் வாங்கிறதில்ல. எதுக்கு எடுத்தாலும் எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி எல்லாரையுமே கெட்ட வார்த்தையில் பேச, பகையாளி ஆக்க, எல்லாரையுமே பகைச்சிக்கிட்டு இப்போ உனக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு யார்? நான் மட்டும்தான். என்னையும் நீ வந்து இந்த நேற்று ஒரு நிமிஷத்தில் என் பப்பு விஷயத்தில் எலும்பை தூக்கி போட்டு உனக்கு எனக்கு சண்டை வந்துருச்சு. நான் பேசுகிறத கேட்டு வாழ்கிறதுனா என் கூட வாழ், இல்லையா உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. ஆனால் உன்னை தனியாக விடுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. எங்கே போனாலும் சரி ஒரு 7.5 எழுத்துட்டு வந்துடுறேன். எது சொன்னாலும் அதை காதில் வாங்க மாட்டேங்கிற. பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகளை வளர்த்துக்கிட்டே போகிறேன். இப்படி போய்கிட்டே இருந்தால் என் நிம்மதியும் கெடுத்து உன் நிம்மதியும் கெடுத்து நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் மகனுக்கு யார் பதில் சொல்கிறது? அவன் என்கிட்ட ஒரே வார்த்தை கேட்பான்ல, அம்மா வந்து உங்களை நம்பி தானே வர்றேன்னு வந்தாங்க, இப்போ அம்மா வந்து இப்படி ஒரு விபரீதமான ஒரு முடிவு அவன் எடுக்கிறானே வச்சுக்கிறோமே, அதுக்கு யார் ரெஸ்பான்ஸு? ஒரு குடும்பத் தலைவனாக என்கிட்ட அவன் விட்டுருக்கான். சரி, என் கூட இருக்கிறனால என் பெரிய மையன் எந்த இதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அவன் வேலையை பார்த்துட்டு போகிறான். அவனுக்கும் 1008 மன உளைச்சலை நானும் கொடுத்து வச்சுருக்கேன், சுமியும் கொடுத்து வச்சுருக்கேன். என்னால் கூட இல்லை, நான் 6 வருஷமாக அந்த சூர்யா கூட இருக்கேன், எந்த மைண்டுமே அவன் ஏற்றலை. கண்டித்து பார்த்தான், இப்போ கடைசியில் என்னை கை கழுவி விட்டுட்டான். ஆனால் சுமி விஷயத்தில், பெத்த தாய் விஷயத்தில் அவனுக்கு சரி ரைட்டு, என் மையன் சின்னவனுக்கு ஒரு கல்யாணம் முடிக்கணும் வைக்கணுங்கிறதுக்காகவே அவன் ஒரு அந்த மைண்ட்லேயே இல்லாமல் இருக்கான். இப்படி வேறு விசில ஊதிக்கிட்டே இருந்தான். ஏன்னா நான் என்ன பண்ணேன், கசங்கிறாங்க. அதனால் சுமிக்கு நான் சொல்ல வர ஒரே வார்த்தை, உனக்கு பாதுகாப்பு கிடையாது. நீ இருக்கிற இடத்துல போய் இருந்தால் தான் உனக்கு பாதுகாப்பு. இல்லையா இப்போ நான் கிளம்பி போகிறேன், சுமியை கூட்டு போய் சைபர் கிரைமில் போய் எவன் ஒரு அந்த ராங் நம்பரில் வந்து கொலை மிரட்டல் விட்டானோ அவனை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அந்த ஆடியோவை எடுக்க சொன்னேன், ஆடியோ எடுக்கலை போல். திருப்பி இவளையே ஒரு ஃபோனை போட்டு ஆடியோவை எடுக்க வச்சு கூட, ஏன்னா ஆதாரம் கேட்பாங்க, ஒரு பென்ட்ரைவர் வேணும், ஏதோ ஒன்று வேணும்.
கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு போய் பார்த்துட்டு இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கா, இதுக்கு பின்னால் யார் இருக்காங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வர்றேன். ஓகேவா? எனக்கு இங்கே ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, பேச முடியலை. சுமி வேற இங்கே இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் நான். சரியா? எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறலாம். பாய்.